और विनेश, ये तो मेरे ही परिवार की है। विनेश, मैं पूरे परिवार को तुझे जानता हूँ, सुबह दिन रात नहीं देख सकता। வணக்கம். இந்த நாட்டு அரசாங்கம் எங்கே? இந்த நாட்டு பிரதமர் மோடி அவர்கள் எங்கே? இந்த நாட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எங்கே? எதற்காக இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள், எதற்காக இந்த நாட்டு விளையாட்டு வீரர்கள் மீது இது போன்ற சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு நேற்று கிடையாது. எத்தனையோ ஆண்டுகளாக இந்தியாவுக்கு எதிராக இது போன்ற சதிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆண்டாக இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய போராட்டத்தை தொடங்கினார்கள். தன்னுடைய பதக்கங்களை கூட கங்கை நதியில் கரைக்க பார்த்தார்கள். ஆனால் கூட இந்த நாட்டு பிரதமர் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நாவிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. இன்னைக்கு இந்த நாட்டு மக்கள் மனதிலிருந்து எழும்பக்கூடிய பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு நீங்க கேட்க வேண்டும். இந்த நாட்டு மகளை எந்த அளவில் அந்த மகளின் முதுகை குத்தி இருக்கிறார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். சதி இன்னைக்கோ நாளைக்கோ ஏதோ ஒரு நாள் வெடிக்குமா இல்லை. வினேஷ் புகாட் ஃபைனல்ஸில் களமிறங்குவதற்கு முன்பே எப்படி டிஸ்குவாலிஃபை ஆனார்? எப்படி அந்த 100 கிராமை வைத்து இவ்வளோ பெரிய சதியை போட்டிருக்கிறார்கள்? 4 வேர்ல்ட் ரெக்கார்ட். கடந்த 14 ஆண்டுகளாக 82க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய போட்டிகளில் ஒரு தோல்வியை கூட சந்திக்காத மிகப்பெரிய வீராங்கனையை நேற்று எந்த அளவில் மண்ணை கவ்வ வைத்தார் என்று நீங்க பார்த்தீர்கள். அந்த மாதிரியான ஒரு ஒலிம்பிக் வீராங்கனையை எப்படி டிஸ்குவாலிஃபை செய்ய முடியும்? இது சதியா சதி அல்லையா என்று நீங்க ஏதாவது முடிவெடுக்க வேண்டும். நேற்றிலிருந்து இந்த நாட்டு அரசாங்கத்தை பார்த்து, இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்து பல்வேறு நபர்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பதில் கொடுக்க முடியுமா மோடிஜி என்று? காரணம், இந்த நாட்டு பெண் வீராங்கனைகள் இதே அரசாங்கத்தின் ஒரு எம்பிக்கு எதிராக ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் சீஃபாக இருந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் எதிராக போராடினார்கள். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்கிற ஒரு மிக சீரியஸான அலிகேஷனை வைத்த பின் கூட ஒரு சாதாரணமான எஃப்ஐஆரை கூட இந்த நாட்டு அரசாங்கம் போடவில்லை. அதற்கு எதிராக வினேஷ் புகாட் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. சாக்ஷி மலிக் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. பஜ்ரங் புனியா போன்ற நபர்கள் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டது. பதக்கம் கொண்டு வரும்போது பிரைம் மினிஸ்டர் மோடி இவரை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டி வந்து அழகு பார்த்தார், பாராட்டினார், இந்த தேசத்தின் மகள் என்று புகழ்ந்து பேசினார். ஆனால் இவருடைய அரசாங்கத்தை சார்ந்த ஒரு எம்பி அவர் மீது குற்றச்சாட்டு எழும்பிய போது ஒரு வார்த்தை கூட பேசாத காரணம் இல்லை. இன்னைக்கு ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசவில்லை? வினேஷ் புகாட் பல்வேறு கேள்விகளை ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்கு முன்பே கேட்டிருந்தார். வினேஷ் புகாட் ओलंपिक खेलने जाने से पहले ऐसी साजिश की आशंका जताई थी. विनेश फोगाट ஒலிம்பிக்கில் கலந்து கொள்வதற்கு முன்பே இது போன்ற சதி எனக்கு எதிராக நடக்கும் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்துதான் சென்றார். विनेश ने कहा था कि मेरे साथ की पूरी टीम ब्रिज भूषण शरण सिंह के द्वारा चुनी गई है. என்னுடன் வரக்கூடிய அனைத்து நபர்களுமே இதே பிஜேபி சார்ந்த எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்கால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள். எனக்கு எதிராக சதி செய்வார்களா இல்லையா? இது எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. और वह कहीं कुछ ऐसा ना मिला दे जिससे कुछ गड़बड़ हो जाए. என்னுடைய உணவில் ஏதோ ஒரு விஷயத்தை இவர்கள் கலக்க மாட்டார்கள் என்று என்ன நம்பிக்கை? ஏதோ ஒரு விதத்தை வைத்து ஏதோ ஒரு தவறு நடக்காது என்கிறது அந்த நம்பிக்கை எனக்கு இல்லை என்று கூறியிருந்தார். हमें हार नहीं माननी चाहिए. हमें इंटरनेशनल ओलंपिक एसोसिएशन के सामने इसका विरोध करना चाहिए. आम आदमी पार्टी கூறியிருக்கிறார்கள். ஒலிம்பிக் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு முன்பு நாம் தோற்கக்கூடாது, நாம் இந்த கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை வைத்து பல்வேறு இடங்களிலிருந்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ESPN-ஆக இருக்கட்டும், காங்கிரஸ் பார்ட்டியாக இருக்கட்டும், அல்ல இதே இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா விஜேந்திர சிங், பாக்ஸர் விஜேந்திர சிங்
அவரும் இந்த விஷயம் வெளிவந்த அடுத்த நிமிடத்திலிருந்தே கடுமையாக விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார். அவரும் ஒரு ஒலிம்பிக் வீரர் தான். 2008ஆம் ஆண்டு பீஜிங் மெடலிஸ்ட் விஜேந்தர் சிங் அவர் கூறும்போது நீங்க பார்த்தீர்கள்னா 100 கிராம்ஸ் என்பது பர்மிசிபிள் லிமிட், 100 கிராம் ஒரு பெர்மிசிபிள் லிமிட். இது ஒட்டுமொத்த உலகத்திலேயே எங்கேயுமே இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவிற்கு சொல்லுங்கள், நீங்க பிரிட்டனுக்கு சொல்லுங்கள், நீங்க பல்வேறு நாடுகளை போய் பாருங்கள், ஒலிம்பிக்ஸ்க்கான இந்த எலிஜிபிலிட்டி அந்த 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் இதெல்லாம் பார்க்கவே மாட்டார்கள். இது எலிஜிபிள் லிமிட் தானே, எப்படி நீங்க டிஸ்குவாலிஃபை செய்ய முடியும்? நேற்று ஜப்பானை சார்ந்த யுஸ்னி குன்மான் இவரை செமிஃபைனலில் தோற்கடித்த பெண்மணி தான் வினேஷ் போகாட். இவருடைய சாதனைக்கு ஒரு முறை பார்த்து விடுங்கள். 14 ஆண்டுகளாக 4க்கும் மேற்பட்ட வேர்ல்ட் ரெக்கார்டு இவர் மீது இருக்கிறது. 82க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ்களை விளையாண்டு ஒரு முறை கூட தோற்கடிக்கப்படாத இந்த பெண்மணி, அது போன்ற பெண்மணி கூட வினேஷ் போகாட் தோற்கடித்த பெண்மணி. 29 வயதான வினேஷ் போகாட் இன்னைக்கு அமெரிக்காவை சார்ந்த சாரா ஹெல்டேபர்க் உடன் போட்டியில் கலந்து கொள்ள இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பே எந்த விதமான சதி நடந்தது என்று நீங்க பார்க்க வேண்டும். இந்த சதி எங்கிருந்து கிளம்பியது, யார் இந்த சதியை தூண்டியது என்கிற இந்த கேள்வியை இந்த நாட்டு மக்கள் மட்டும் கேட்கவில்லை, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒலிம்பிக்ஸை கடந்த 42 ஆண்டுகளாக கவர் செய்து வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரை நான் தொடர்பில் கொண்டேன். அவர் கொடுத்த பதில், 42 வருடமாக நான் ஒலிம்பிக்ஸை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் நியூஸை கவர் செய்து கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக இது போன்ற சிச்சுவேஷனை நான் பார்த்திருக்கிறேன். இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க காயமடைந்து டிஸ்குவாலிஃபை ஆகலாம், அல்ல வெயிட் கூடுதலாக இருந்தால் கூட அது ஒலிம்பிக்ஸ்க்கு கலந்து கொள்வதற்கு முன்பே அதை பார்த்து விடுவார்கள். இந்த மாதிரி நாளைக்கு ஃபைனல்ஸில் இருக்கக்கூடிய ஒலிம்பிக் வீரர்களை இப்படி செய்ய மாட்டார். இப்படி எங்கேயுமே நடக்கவில்லை. அப்போ எங்க இருந்து இந்த சதி கிளம்பியது? பிடி உஷா, பிஜேபியை சார்ந்த பெண்மணி, நீதா அம்பானி, இவர்கள் எல்லாருமே இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள், மெம்பர் ஆஃப் ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஒலிம்பிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏன் வாயை திறக்கவில்லை? இது போன்ற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதே இடத்தில் ESPN இந்தியா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன எழுதினார்கள் என்று ஒரு முறை கேட்டுவிடுங்கள். A year of protest against the federation chief slept on pavement for 40 days. ஒரு ஆண்டுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள், இதே பெண்மணி பிளாட்ஃபார்மில் 40 நாட்கள் வரை உறங்கியிருந்தால் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக ஃபெடரேஷன் சீஃப் பிரிஜ் பூஷன் சரண் சிங் எதிராக இந்த பெண்மணி களமிறங்கினார். was beaten, dragged by police. போலீசார்களால் தடியடி வாங்கினார், தரதரவென்று இழுச்செல்லப்பட்டார். nearly immersed all her medals in Ganga. அவர் வாங்கிய அனைத்து மெடல்களையுமே இந்த நாட்டு அரசாங்கத்தை எதிர்த்து, இந்த நாட்டு ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து கங்கையில் கரைக்க பார்த்தார். அண்டர்வென்ட் அ knee surgery. முட்டிக்கால் காயம், அதற்கான சர்ஜரியும் நடந்தது. sealed her Olympic spot after unforgiving qualification process. அனைத்தையுமே தாண்டி 3 உலகத்தின் சிறந்த வீராங்கனைகளை தோற்கடித்ததற்கு பின்புதான் இன்னைக்கு ஃபைனலில் வந்திருக்கிறார் இந்த பெண்மணி. became India's first women wrestler to qualify for 3 successive Olympics. 3 ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் தொடர்ந்து இடத்தை பிடித்த பெண்மணி, முதல் பெண்மணி வினேஷ் போகாட் தான். And now she is unbeatable defending champion, won 2 more bouts to become first Indian woman to reach wrestling Olympic finals. 3 மிகப்பெரிய வீராங்கனைகளை தோற்கடித்ததற்கு பின்பு இந்தியாவின் முதல் பெண்மணியாக அந்த இடத்தை பிடித்த இந்த பெண்மணியை நாங்கள் பாராட்டுகிறோம். Words fail to appreciate what Vinesh Phogat has done. எங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது. ESPN போன்ற நெட்வொர்க் இந்த வார்த்தைகள் எழுதியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் வினேஷ் புகாட்டுடைய பாராட்டு மழை இருக்கிறது என்று. காங்கிரசின் தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் எழுதியது, India's pride, Vinesh Phogat defeated world champion but has been disqualified due to technical reasons. இந்தியாவின் மிகப்பெரிய வீராங்கனையான வினேஷ் புகாட் குவாலிஃபை ஆன பின் கூட இன்னைக்கு டிஸ்குவாலிஃபை ஆனது ஒரு மிகப்பெரிய வேதனை எடுத்து காட்டுகிறது. வினேஷ் புகாட்டுடன் நாங்கள் நிற்கிறோம். இந்த நாட்டு அரசாங்கம்
இந்த பெண்மணிக்கு நீதி நியாயத்தை வழங்கியே தீர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை அவர் எடுத்து வைக்கிறார். பஜரங் புனியா, சாக்ஷி மலேக், நீரஜ் சோப்ரா, PV சிந்து போன்ற பல்வேறு ஸ்போர்ட்ஸ்மேன் இன்னைக்கு வினேஷ் போகாட்டுடன் கை கொடுத்து நிற்கிறார்கள். வினேஷ் போகாட்டிற்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் பிரைம் மினிஸ்டர் மோடி, இந்த நாட்டு அரசாங்கம், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி என்ன செய்கிறார்கள் என்கிற இந்த கேள்வி தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது. இதற்கு மேலும் இந்த நாட்டு அரசாங்கம் அமைதியாக இருந்தால் இந்த நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையை நீங்க அமைத்து கொடுக்கிறீர்கள் என்கிற அந்த கேள்வியும் வெளிவரும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சதிகாரர்கள் யார்? அதற்கான இன்வெஸ்டிகேஷனை நடத்துவீர்களா இல்லையா என்கிற இந்த கேள்வியுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.